இருக்குமுங்க. சின்ன சேலம் பக்கத்துல வீரபயங்கரம் ஊர்ல வீட்டிற்கும் வீரங்கி ஐயனார் பத்தின வரலாறு. தச்சன் நடத்தின யாகத்துக்கு தன்னையும் கூப்பிடாம கேட்க போன தாட்சாயினியும் அவமானப்படுத்தின தச்சனையும் அவன் யாகத்தையும் அழிக்க ஜடாமொழி ஒன்னெடுத்து தரையில் அடிச்சு உட்கர ரூபமா வீரபத்தனை உருவாக்கி அனுப்புறாரு சிவபெருமான். இறைவனிட்ட கட்டளைப்படி தச்சனையும் தச்சன் யாகத்தையும் அழிச்சு ஒழிச்ச பின்ன வீரபத்திரம் வந்து தங்கின ஊர் தான் இந்த வீரபயங்கரம். அது காலப்போக்குல மாறி வீரபயங்கரமாச்சு. வட திசையில இருந்து வந்த ஐயனாருக்கு இந்த ஊர் பிடிச்சு போக எனக்கு கொஞ்சம் இடம் கொடுன்னு ஐயன் வீரபத்திரம் கிட்ட கேக்குறாரு. ஊரு விடுச்சு நீ தங்க விரும்பினா எனக்கு வடக்கு தேசம் போய் தவம் இருக்கும் வேலை இருக்கு. நீ இங்க தங்கி உன்னை தேடி வரும் மக்களுக்கு குறைத்தீர்த்து அருள் கொடுக்கணும்னு ஐயன் கிட்ட வாக்க வாங்கிட்டு அக்கினி வீரபத்திரம் அங்கிருந்து போக ஐயனார் இப்போ வீரங்கி ஐயனாரா ஆனாரு. 40 அடி உயரத்துல வால்முனியும் செம்மொனியும் வாசல்ல நின்று வர வைக்க கோவில் முழுக்க சிப்பாய்களும் குதிரைகளும் யானைகளும் பதுமைகளும் சிற்பங்களா இருக்கும். குதிரை ஏறி நிற்கும் ஐயனாரு கருப்பையா முனியப்பனின் தோற்றங்களும் கண்ண மயக்கும். திருவாச்சி மரத்தடி துர்க்கையும் நடுமண்டபத்து சப்த கண்ணியும் மூலவர் கருவறை ஐயனாரும் மாறி மாறி குறைத்தெடுத்து அருள் அள்ளி கொடுக்க நம்ம குடும்பம் செழிக்கும், நம்ம குலமும் தலை